பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டிஆர்பி ரேட்டிங்ல நல்ல இடத்த பிடிச்சு விஜய் டிவியில் இப்போ சூப்பராக ஓடிட்டு இருக்க சீரியல் தான் அழகே அழகு சீரியல். ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரேவதியாக நடிச்சிட்டு இருக்க அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. நிறைய மக்களுக்கு ரேவதி அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிவியில் சீரியலில் வர எல்லா ப்ரோமோக்கள்லையுமே ரேவதியுடைய பெயர் போட்டு எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ரேவதி கதாபாத்திரத்துக்கு நிறைய பேர் ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ரேவதி யாரு, அவங்கள பற்றின தெரியாத நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காம நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, அழகு அழகு சீரியலில் நம்ம ரேவதியுடைய அண்ணன் அப்புறம் ரேவதியுடைய கணவருடைய பெயர் என்ன? சீரியலில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ரேவதியாக நடிக்கிற இவங்களுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா சுனிதா தாமஸ். இவங்க இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அப்புறம் வெப் சீரிஸ் அப்புறம் ஒரு சில சீரியல் நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த படங்கள் அப்படின்னு சொல்லணும்னா 2022 கேப்டன் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த கேம்ப் அசிஸ்டன்ட் லேபில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் படத்தில் நம்ம ஹரிஷ் கல்யாணோட படத்துலையும் பார்த்தீங்கன்னா இவங்க சௌமியா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து கவின் அவர்கள் நடித்த ஸ்டார் படத்தில் இன்டர்வியூ சீனுக்கு இவங்க கேமியோவாக வருவாங்க. அதுக்கப்புறம் இங்கே நான் தான் கிங்கு அப்படிங்கிற படத்துலையும் இவங்க ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ படங்கள் நடிச்சிருந்தாலுமே மக்கள் மத்தியில் இவங்க பெருசாக அடையாளம் காணப்படலை. ஆனால் இப்போ இந்த அழகு அழகு சீரியலில் ரேவதி கதாபாத்திரம் இவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய மக்கள் இவங்களை ரேவதியாகவே ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன திரை அப்படின்னு சொல்லி வந்துட்டா பவித்ரா, தாயம்மா குடும்பத்தார் அப்படிங்கிற இதில் நிர்மலாங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. ரெசார்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸில் கூட பார்த்தீங்கன்னா இவங்க செஃப்பாக நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலில் ஸ்டார்டிங் கதை சொல்லும்போது ரேவதி கதாபாத்திரத்தை சொன்னார், எனக்கு இந்த சீரியலில் எல்லா ரோலுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம அழகு மதியாக இருக்கட்டும், அழகு மலராக இருக்கட்டும், பாக்கியராஜ், தங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வர எல்லா ரோலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை ஃபஸ்ட்டு கேட்கும்போது. அதுலேயும் ரேவதி கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய இடங்களில் ரொம்ப போல்டாக பேசணும், நிறைய இடங்களில் காமெடியாகவும் இருக்கும், இதில் ரொமான்ஸு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேவதி கதாபாத்திரத்தை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவர் தங்கராஜ் பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அந்த மனுஷன் நிஜ லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு ஆள் தான், சீரியல் தான் அவருடைய கேரக்டர், அப்படி போதும் அவரை திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் சிரிச்சுட்டே சொல்லியிருந்தாங்க. இதில் தங்கராஜா நடிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சீரியலில் வில்லனாக கொடுத்தாங்க, இது எனக்கு ஓகே தான், இதுக்கு முன்னாடி ஒரு சீரியல் நான் நடிச்சிருந்தேன், அந்த சீரியலும் நான் வில்லன் தான், ஆனால் அந்த சீரியலினுடைய மனைவியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும், ஸ்லோ பாய்சன் மாதிரி கொல்லணுங்கிற மாதிரி எனக்கு அந்த நடிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு இது பழகிருச்சு. ஆனால் இந்த சீரியலில் தங்கராஜுக்கு வெறுமே இந்த மாதிரி வில்லன் தலை மட்டும் இல்லாமல் போக போக ரொமான்ஸ் இருக்குது, எனக்கும் ரேவதிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய லவ்வான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் மட்டும் இல்லை, இதில் சுரேஷ் கேரக்டர் நடிக்கிறவரும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்களுக்கு வில்லனாக தெரிஞ்சாலுமே போக போக சுரேஷ் கேரக்டர் கூட நல்ல மனசு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த சீரியலில் வர ஒவ்வொரு கதாபாத்திரமே ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அழகு மலர், அழகுமதி, ரேவதி, சுரேஷ், தங்கராஜ், பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரோலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த சீரியல் மக்கள் மத்தியில் இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது. நம்ம ரேவதியாக நடிக்கிற சுனிதா தாமஸ் இதை பற்றி சொல்லும்போது, எனக்கு இதுக்கு முன்னாடி சில படங்கள் நடித்தப்போ எனக்கு பெருசாக அடையாளங்கள் தெரியல, எனக்கு யாருக்குமே தெரியல. ஆனால் இப்போ நான் ரோட்டில் மாலில் எங்கே போனாலுமே நீங்கள் தானே ரேவதி, நீங்கள் தானே அழகழகாக நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என் மேலே ரொம்ப பாசத்தை காமிக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரியல் நடிக்கணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சு தான். ஆனால் இந்த சீரியலில் இந்த ரேவதி ரோல் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இந்த ரோலுக்காக எனக்கு அவார்டு கிடைக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். நெக்ஸ்ட் இயர் நான் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்குவேன், இல்லை பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ரோல் அவார்டாச்சும் நான் வாங்குவேன்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே எங்களுடைய பிபி டேலண்ட் சார்பாக அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம், அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரேவதி அவர்கள் லாஸ்ட்டாக கொடுத்த இன்டர்வியூவில் சொல்லும்போது, எனக்கு சீரியல் அப்படின்னாலே என்னுடைய ரோல் மாடல் பார்த்திங்கன்னா நம்ம ராதிகா அவர்களும் தேவயானி அவர்களும் தான். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு பெரிய ரோல் மாடலாக இருந்திருக்காங்க. 2 பேருமே வெள்ளித்திரையில் சூப்பராக நடிச்சுட்டு வந்தவங்க. ஸோ அவ்வளோ பெரிய சினிமாவில் நிறையா மக்கள் மனசை கட்டி இழுத்தவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சீரியல் நடிக்க வந்தால் மக்கள் அவங்கள ஏற்றுப்பாங்களா, இல்லை மக்கள் அவங்களுடைய தரத்தை இன்னும் குறைச்சிருவாங்களான்னு சொல்லிலாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் அவங்க வந்து சீரியல் நடித்ததுக்கப்புறமா இன்னும் மக்கள் மனசில் நீங்கள் தரத்தை பிடிச்சிட்டாங்க, டெய்லி ஆடியன்ஸை அவங்க பார்க்க வந்துடுறாங்க அவங்க வீட்டு டிவி மூலியமாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ராதிகா மேடம் நடித்த எல்லா சீரியலுமே எனக்கு பிடிக்கும். அவங்க நடித்த சித்தியாக இருக்கட்டும், அப்புறம் வாணி ராணியாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அவங்க மெனக்கெட் நடிச்சிருப்பாங்க.
முக்கியமாக அப்போவே அவங்க டபுள் ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்களே ஹீரோயினாகவும் அவங்களே வில்லியாகவும் அவங்க ஒரு கேரக்டர் கிராமத்து கேரக்டர் மாதிரியும் ஒரு கேரக்டர் சிட்டியில் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிற மாதிரியும் வரும். ஸோ அந்த அந்த ஆன்செட்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பக்காவாக வரும். ஸோ அதனாலே எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அவங்கள மாதிரி டுவெல் ரோல் அடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. நான் வந்து ரொம்பவே மாடர்னான ஒரு ஃபேஷனான ஒரு பொண்ணு தான். நீங்கள் சீரியலில் பார்க்குற மாதிரி எப்போவுமே saree கட்டிட்டு பவ்யமாக குடும்பத்து பொண்ணாக நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா நேரில் பார்க்குற எல்லாருமே நீங்கள் தான் ரேவதியான்னு சொல்லி ஷாக் ஆவாங்க. எனக்கு வந்து மாடர்னாக ட்ரெஸ் பண்ணுறது, மாடர்னாக மேக்கப் பண்ணிக்கிறது, ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கிறது தான் பிடிக்கும். என்னுடைய ஜஸ்ட் ஆப்போசிட் தான் பார்த்தீங்கன்னா, நான் ரேவதி ரோல் நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் காமெடியாக சொல்லியிருந்தாங்க. தேவயானி மேம் அவர்களுமே அப்படிதான். அவங்க ஸ்டார்ட்டிங்கில் படங்கள்லாம் நடிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டு, இப்போ சீரியல் நடிக்க வந்தால் யார் மக்களே இவங்கள பார்க்க போகிறான்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். ஆனால் அவங்க நடித்த கோலங்கள் சீரியல் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் டிவியில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அவங்க எல்லா வருஷமுமே சிறந்த நடிகைக்கான விருதை வாங்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு சின்ன திரையிலே வந்து பயங்கரமாக கலக்கினாங்க. எனக்கும் அதே மாதிரி தான் ஆசை. நான் வெள்ளித்திரையில் சில படங்கள் நடிச்சிருந்தாலுமே, ஆனால் சின்ன திரை மூலிமா இப்போ மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாயிட்டு வரேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போவே நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, ரேவதி அப்படிங்கிற என்னுடைய பெயரில் பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபேன்ஸ் பேஜெலாம் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா பக்கத்தில் என்னுடைய பெயர், என்னுடைய ஃபோட்டோ வச்சு நிறைய பேஜ் எனக்காக க்ரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோஸ், என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு, நிறைய பாட்டெல்லாம் போட்டு அதை சூப்பராக எடிட் பண்ணியும் வைக்கிறாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி நேரம் எடுத்து மெனக்கெட்டு பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இன்னும் ஒரு சில ரசிகர்கள் எனக்காக லெட்டர் எழுதி கொடுக்கறது, என்னுடைய ஃபோட்டோ வரைஞ்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்காக நான் தொடர்ந்து நடித்து அவங்கள என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் எந்த சந்தேகமே வேண்டாம் அப்படிங்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய திருமணத்தை பற்றி கேட்கும்போது, எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, கரெக்டான மாப்பிள்ளை தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா என்னுடைய மேரேஜ் நியூஸாக கண்டிப்பாக என்னுடைய ரசிகர்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதாவும் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் சீரியலில் பார்த்தீங்கன்னா சவாலிங்கான ரோல் எடுத்தாலும் நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. சேலஞ்சிங்கான ரோல்லாம் எந்த மாதிரி அப்படின்னா, நானே ஹீரோயின், நானே வில்லி, முக்கியமாக கண் தெரியாத மாதிரி, காது கேட்காத மாதிரி, ஃபிசிக்கலி சேலஞ்சாக இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னு ஆசை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் நம்ம நயன்தாரா, சமந்தா, கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா லீட் ரோலில் நடிப்பாங்க. அவங்க ஒரே பெண்ணை எடுத்துகிட்டு அந்த முழு படத்தையும் கொண்டு போவாங்க. ஜோதிகா மேமும் அந்த மாதிரி தான். அவங்க நடித்த எல்லா படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கள மாதிரியே நானும் மெயின் லீட் ரோலாக இருந்து அந்த முழு கதையுமே நான் கொண்டு போகணுன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. கண்டிப்பாக அதுக்கு தான் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். மக்களுடைய ஆதரவும் மக்களுடைய சப்போர்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்னாலையும் அவங்கள மாதிரி நடிக்க முடியும். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மக்கள்கிட்ட அந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக கேட்டிருந்தாங்க. எனக்கு லவ் மேரேஜில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுவேன். என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை பார்த்து அவங்கள லவ் பண்ணி அதுக்கப்புறமா திருமணம் பண்ணுவேன். ஸோ திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அந்த வயசெல்லாம் பிரச்சனை இல்லை. எந்த வயசுல நான் திருமணம் பண்ணிக்குவேன். ஆனால் மனசுக்கு பிடிச்ச நபராக இருக்கணும். எனக்கு அந்த அரேஞ்ச் மேரேஜில் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. யாரோ தெரியாத ஒருத்தரை பார்த்து அவர் கூட உடனே பேசி உடனே அவரை கல்யாணம் பண்ணுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேசி பழகி ஒருத்தருக்கு பிடிச்சி அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறவங்க நான் தப்புன்னு சொல்லலை. என்னுடைய கேரக்டர், என்னுடைய மைண்ட் செட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பேசி பழகி 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு ஒருத்தர் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் தான் நான் திருமணம் பண்ணிக்குவேன். அது வரைக்கும் நான் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறதாவும் ரொம்பவே போல்டாகவும் வெளிப்படையாகவும் அவங்க பேசியிருந்தாங்க. நீங்களும் கூட நம்ம ரேவதி சொன்ன இந்த எல்லா விஷயங்களை பற்றியும் உங்களுக்கு இந்த சீரியலில் வர எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தோட பெயர் கூட மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய பிபி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.